பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, அருணோதயம் ஒளி பிரகாசம் அசரீரி மோரே சருவேசா, அருணோதயம் ஒளி பிரகாசம் அசரீரி மோரே சருவேசா, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராஜரா அன்பான சகோதரா வேதா கருணாகரா மெய்யான பராபரா நிராதராம் அன்பான சகோதரா, தாதாய் உந்தாய் சகலமும் நீயே, நாதாவும் தாபரம் நல்குவாயே, தாதா உந்தாய் சகலமும் நீயே, நாதாவும் தாபரம் நல்குவாயே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போசனா படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போசனா முதன்மாமறைவாசனா, இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் மேன்மையில் நின்றாய், இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் மேன்மையில் நின்றாய், வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே.
மறையாகம போதனே வினோதனே வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே காணாவினதீகனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனதா நன்மையின் மகாதேவா ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனதா நன்மையின் மகாதேவா மரவேணும் என்னதரசே மனுவேலிசரேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே அருணோதயம் ஒளித்திரகாசம் அசரீரிவோரே சர்வேசா அருணோதயம் ஒளித்திரகாசம் அசரீரி ஓரே சர்வேசம் வரவேணும் எனதரசே மனுவேலிசரே சிரசே வரவேணும் எனதரசே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும், உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த மேடையும் ஜனங்களையும் வளாகத்தையும் பரிமுறமாம்டைய ஆளுகையை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பிச்சு பழுதானவைகளை சீர்படுத்தி, டிலே கொஞ்சம் கட் பண்றீங்களா? திறப்புகளை அடைச்சு, வால்யூம் குறைங்க, இந்த மானிட்டர் வால்யூம். பூர்வ நாளில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். பூர்வ நாளில் இருந்தது போலவே இந்த கூடாரத்தை எழுப்பி கட்டுவாராம். திறப்புகளை அடைப்பார், பழுதானவர்களை சீர்படுத்துவார். ஆலய பிரதிஷ்டை மட்டுமல்ல, ஆலயமாகிய நம்மையும் கர்த்தர் சீர்படுத்த போகிறார். கைகளை சட்டி. யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்களா? தமிழ் டீச்சர் யாராவது, தமிழ் ஆசிரியர் இருக்கிறீங்களா? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தமிழ் டீச்சராக இருக்கீங்களா? இல்லை. சரி, டீச்சர் யாராவது இருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்களேன். யாருமே இல்லையா? இல்லை, அவங்க இல்லைன்ட்டாங்களே கை வைத்திலே. அப்போ எப்படி உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னதும் கேள்படிவாங்க? டீச்சர் இருக்கவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். டீச்சர், சரி, ரொம்ப தேங்க்யூ. ஆலயம், தேவாலயம் என்றால் அர்த்தம் என்ன? தேவாலயம் என்றால் அர்த்தம் என்ன? தேவாலயத்தை பிரிங்க பார்க்கலாம்.
தே பிளஸ் ஆ பிளஸ் லயம். தே பிளஸ் ஆ பிளஸ் லயம். அதற்கு அர்த்தம் என்ன? தேவன் ஆன்மாவில் லைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு தேவாலயம் பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை தன் மகிமையை விளங்க பண்ண இறைவன், ஆசாரிப்பு கூடாரத்தை தன் மகிமையை விளங்க பண்ணின ஆண்டவர், சாலமோனுடைய ஆலயத்திலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணின ஆண்டவர், புதிய ஏற்பாட்டு காலம் வந்த பொழுது சொன்னார், நான் கைகளினால் கட்டின ஆலயத்தில் வாசமாய் இருப்பதில்லை என்று அறியீர்களா? என்ன சார், நாங்கள் ஆலயத்தை கட்டி நாளைக்கு தான் பிரதிஷ்டை பண்ண போகிறோம், அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டுருக்கோம், விளங்காத வார்த்தையை சொல்றிய? என்ன, சிமெண்ட்லையும் செங்கல்லையும் மார்பிள்லையும் கிரானைட்லையும் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசமாக இருப்பாரா? இது ஜப வீடு, அனைவரும் கூடி ஜெபிக்கும் ஒரு பொது ஸ்தலம். அதை அலங்கரிக்க வேண்டியது நல்லதுதான். கைகை தட்டுங்களேன். அப்போ ஆலயம்னா எது சார்? நான் கைகளினால் கட்டின ஆலயத்தில் வாசமாக இருப்பதில்லை என்று அறியீர்களா? அப்போ ஆலயம்னா என்ன? நீங்களே என் ஆலயம். கைகளை தட்டி, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்றார். தேவன் ஆன்மாவில் லைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு தேவ ஆலயம் என்று பெயர். நம்முடைய ஆத்மாவை அவர் வாசம் பண்றதுனால தான் தேவனுக்கு ஆத்ம நேசர் என்று பெயர் வந்தது. லவர் ஆஃப் சோல், ஆத்ம நேசர். ஆண்டவர், ஆண்டு கொண்டவன், நம்மை ஆண்ட பொருள், நம்மை ஆண்டவர், நம்மை ஆண்டு கொண்டவர், நமக்காக உயிரை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கின தெய்வம், இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கினவர். நான் என்ன சொல்ல வர்றேன்? உங்களை சீர்படுத்தி திறப்புக்களை அடைத்து பூர்வ நாளில் இருந்தது போல மகிமையினால் உங்கள் ஆலயத்தோடு சேர்ந்து உங்களையும் கர்த்தர் புதுப்பிக்க போகிறாராம். கைகளை தட்டி, இழந்ததை கொடுத்து, அவமானப்பட்ட இடத்தில் தலையை மறுபடியும் உயர்த்தி, நீங்கள் விழிந்து தலை குனிந்த இடத்தில் மறுபடியும் உயர்த்தி, எந்த வீட்டில், எந்த தெருவில், எந்த வேலையில், எந்த வியாபாரத்தில், எந்த இதோ ஊழியத்தில் தலை குனிந்து நின்றீர்களோ அதே தெருவில், அதே வீட்டில், அதே வேலையில், அதே வியாபாரத்தில், ஏன் அதே ஊழியத்தில் இறைவன் இன்று இரவு உங்களை உயர்த்த போகிறார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Tonight, expecting a miracle right now, brother and sisters. He is Almighty God, He is a living God. Our Lord Jesus Christ, the same excellent today and forever. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is a Father of mercy. மகிமையின் தேவன், வல்லமையுள்ள ஆண்டவர், நம்மை பிரதிஷ்டை செய்து நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றொரு உலக சட்டத்தையும் அவர்களுக்குள்ள இதோ இதிகாசங்களையும் புராணங்களையும் காவியங்களையும் பின்பற்றுகிறார். அது அவருடைய நம்பிக்கை, அதை பற்றி நான் தொட விரும்பவில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் வரலாறு, ஹிஸ்டோரி, அவருடைய சரித்திரத்தை வாசித்து அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்ற ஒரு கூட்டமாக வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா வேதம் கதையல்ல, இது ஹிஸ்டரி. கைகளை தட்டி, பைபிள் நாட் எ ஸ்டோரி. ஹிஸ்டோரி என்னன்னா அவருடைய சரித்திரம், இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம். இன்னைக்கு ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னா, எல்கேஜியில் யூகேஜியில் சேர்க்கணும்னா தோப்பனார் பெயர் கேட்பாங்க, பிறந்த தேதியை கேட்பாங்க. என்ன, எத்தனை, எப்போ பிறந்த? 2010, 2015, 2017 இப்போ உள்ள குழந்தைங்க, அல்லது 2020, எவ்வளோ சொல்லலாம். இந்த 2022ங்கிறது என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்த்தம்? 2022ன்னு ஏன் போடணும்? பிறந்ததுக்கும் ஒரே தேதி, இறந்ததுக்கும் அந்த தேதி தான் போடணும், பிறந்ததுக்கும் அந்த தேதி தான் போடணும். இந்த உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாக பிரித்து கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்று வகுத்த ஒரு நாயகர் உண்டு. அவர் கற்பனை கடவுள் அல்ல, சரித்திர புருஷன். கைகளை தட்டி, சரித்திர புருஷன். யாரும் அதை மாற்றவே முடியாது. பூமி உள்ளளவும் அதை மாற்ற முடியாது. எனவே ஆண்டவர் சொல்ல, ஆலயத்தை கட்டினோம். ஆலயத்தை நல்லா கட்டிங்க, வர்றதுக்கு தான் வழி இல்லை. சுற்றி அடித்து ஒரு இடுக்கு முடுக்கெல்லாம் நுழைஞ்சி எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு பசங்க அள்ளிப்பட்டு வந்தாங்க. 2 தம்பிங்க ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது, அழகாக காசு அள்ளி போட்டு சூப்பராக கட்டிருக்கீங்க. இங்கே சீரியல் அங்கே தெரியுது, எங்கே 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் லைட் தெரியுதாங்கிறது தான் இன்னைக்கு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தெரியுதுன்னா, நான் பரமசிவன் மகன், எங்கள் அப்பா பேர் பரமசிவன். கல்லூரி 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்னை பிடித்தார். பரிசுத்தமான வேதத்தை எடுக்க கிருபை அளித்தார். கைகளை தட்டி உலகமெங்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அருளினார். பரமசிவ மகன் பேசுகிறேன். ரபேக்காலும் சலோமியும் பால்ராஜும் எபனேஸ்வரம் உட்காந்து கேட்குறீங்க. அது தலையெழுத்து. இது என் பாக்கியம். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் இருட்டிலிருந்து வெளிச்சத்தில் வந்தேன். வெளிச்சத்துடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நான் வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன் என்கிறீர்கள். சற்று மாற்றம் வர வேண்டும். பழுதானவர்கள் சீர்படுத்த வேண்டும். திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும். ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுவது போல நம்முடைய ஆலயம் எப்படி இருக்குது என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். இன்று இரவு ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டப்போகிறார். ஆண்டவருடைய மகிமை உங்கள் ஆலயத்தில் இறங்க போகிறது. உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்றாலே வள்ளல் பிரானுக்கு வாய்த்த மன இது. உள்ளந்தானப்பா அந்த கோவில். உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்றாலே வள்ளல் பிரான் தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னதென்று என்ன பயன் பராபரமே. அன்பை பெருக்கினது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. தாய்மானவர் புலம்புறார். அன்பை பெருக்கின ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே. சுனாமி வந்தபோது துன்பப் பெருக்கு, எல்லாரும் அழுதோம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது இன்பப் பெருக்காம். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கீர்த்தனையில் ஒரு வரி வரும், இன்ப பெருக்கே இயேசு கிறிஸ்து ஐயாவே. இன்ப பெருக்கே இயேசு கிறிஸ்து ஐயாவே, ஆதியம் அந்தமில்லானே அளவிலா வல்லவனேன்னு ஒரு கீர்த்தனை வரும். யாராவது வாசிச்சிருக்கீங்களா? அந்த கீர்த்தனை பார்த்துருக்கீங்களா? ஆதியந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே அன்பே மானுட தார திருவடியே அப்படின்னு வரும். கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்போ பழைய காலத்து அம்மா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் இப்போ ஆண்டவரை பாடுற பாட்டை கேட்குறதில்ல, உடம்பு ரசிக்கிற பாட்டை தான் கேட்க பழகிட்டீங்க. அதனால அர்த்த புஷ்டியான ஒன்றும் பக்தருடைய வாழ்க்கை ஒன்றும் உங்களுக்கு பிரதிபலிக்க நியாயம் இல்லை. என காலம் அப்படி பாச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்தது இன்ப பெருக்கு. ஆமென்னு சொல்லுங்களேன். அது இன்ப பெருக்கு. வேத புத்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் இப்படி வரும், நன்மையும் கிருபையும் என்னை. அதில் தமிழில் சற்று மொழிபெயர்ப்பு அது குறைபாடு இருக்கிறது. மூலப்பதத்திலே தொடரும் என்று இல்லை, துரத்தும்னு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும். வெறிநாய் துரத்துறது மாதிரி என்னையா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், என் தலையெழுத்து இப்படி பகவான் எழுதிட்டாரோ என்று கலங்குகிறீர்களே, அஞ்ச கலக்கத்தை போல இனிமே வரும் காலத்தில் இன்பம் நன்மையும் கிருபையும் உங்களை துரத்துமாம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்று இரவு இயேசு சொன்ன பழுதுகளை சீர்படுத்தி திறப்பானவைகளை அடைத்து பூர்வ நாளில் இருந்தது போல உன்னை மறுபடியும் எழுப்பி கட்டுவேன். ஆண்டவர் கட்டுவார். 2 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எந்த மனிதனையும். வட இந்தியா மாநிலங்களில் நார்த் ஈஸ்ட்ல ஒரு கிராமத்துக்கு போய் மதவெறியர்கள் பைபிள் வாசித்து கொண்டிருந்த ஒரு மலைவாசி ஆதிவாசி குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கு எல்லோரும் 90% அந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்கள். நாகாலாந்து மற்ற சைடு இந்த அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவருடைய கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டார்கள். உன்னை நம்ம எல்லாம் பூர்வீக இது இல்லை, நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிறன்னு இழிவாக பேசின பொழுது சொன்னார், இந்த பைபிள் மட்டும் இல்லாட்டி இப்போ நீ பேசிகிட்டு இருக்க மாட்ட, இந்த சட்டியில் கொதிக்கிற இந்த குழம்புக்கு பதில் உன்னை தான் கொதிக்க வச்சு சாப்பிட்ருப்பேன். நாங்கள் நர மாமிசம் சாப்பிட்டோம், மனுஷர்களை வெட்டி சாப்பிட்டோம், இந்த வேதம் எங்களை மனிதர்களாய் மாற்றியது. கைகளை தட்டி இந்த வேதம் நம்மை சீர்படுத்தும், நம்ம பலப்படுத்தும், மகிமினா நிரப்பும். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனே நம்மத்தில் இறங்கி வரப்போகிறார். அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குவார்.
சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, வேதம் பேதையை ஞானியாக்கும். வேதம் பேதையை ஞானியாக்கும். சங்கீதம் 119:8-9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளினால் தானே என்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கதை ஒன்றை நான் வாசித்தேன். அது இப்படியா எழுதப்பட்டிருந்தது. ஒரு மரண தண்டனை கைதி ஒருவன் பைபிளை வாசிக்க அவருடைய தாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவள். வேத புத்தகத்தை வாசிப்பதற்காக அதை வாசியப்பா, கடைசி நேரத்திலாவது உனக்கு இரக்கம் கிடைக்கும். உன் பாவம் மன்னிக்கப்படும், கண்ணை மூடும் பொழுது பரலோகத்துக்கு போவாய் என்று தாய் சொன்னாள். தாய் கொடுத்த வேத புத்தகத்தை தூக்கி எறிந்தான். அவள் ஒரு கண்ணீரோடு போய்விட்டாள். இரவு அந்த பையன் வாலிபன் தூங்கினான். ஒரு கனா கண்டான். ஒரு பெரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் மத்தியில் ஒரு கரம், அதில் ஆணி தாய்ந்த தழும்புகள், அதிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அவன் சிரசில் விழுந்தது. அடுத்த நிமிஷம் அவன் குணம் மாறியது. சமாதானம் அவனுக்குள் இறங்கி வந்தது. அவன் சொன்னான், இனி நான் மரித்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏதோ ஒரு சமாதானம். தாய் கொடுத்த வேத புத்தகத்தை தூக்கி எறிந்தானே, அது அந்த மூலையில் கிடந்தது. எடுத்து வாசித்து பார்த்தான். பட்டென்று எடுத்தது ஒரு வசனம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். கைகளை தட்டி எத்தனை சந்தோஷம்! பேதையை ஞானியாக்கும், முரடனை சாந்த சொருபியாக்கும், காம விகாரவன் உடையவனை பரிசுத்தவனாய் மாற்றும், கொலைகாரனை சாந்த சொருபியாய் மாற்றும். இந்த வேதத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. ஆண்டவர் அதை வைத்துத்தான் நம்மை சரி பண்ணுகிறார். இந்த வார்த்தை கற்பனை கதையா இருக்குமானால் நான் இங்கே நின்றிருக்க மாட்டேன். உங்களோடு பேசியிருக்க 35 ஆண்டுகள் உலகமெங்கும் கர்த்தருடைய வேலையை செய்து வருகிறேன். லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இந்த வேதத்தின் வார்த்தை என்னை மாறாவிட்டால் எனக்கு வந்த சுனாமிகளிலே, பிரச்சனைகளிலே, பாவ சோதனைகளிலே இது மாண்டு போய் இதை விட்டு எங்கேயோ ஓடிப்போய் இன்னொரு மதத்தை தழுவி இருப்பேன். எல்லோரும் அலைவரிகள் சொல்லுகிறார்கள், பணத்தை கொடுத்து ஆசை காட்டி மோசம் பண்ணி மதம் மாற்றும் என்று. கிறிஸ்தவம் மதமும் அல்ல, இந்த புத்தகம் மதம் மாற்றும் புத்தகமும் அல்ல. கைகளை தட்டி மதம் மாறினால் எதற்கு நாங்கள் அடி வாங்கி ஊழியம் செய்ய வேண்டும்? வேற இடத்துக்கு காசு கொடுக்குற இடத்துல போனால் இன்னொரு மதத்தை தழுவி கொள்ளலாமே. கிறிஸ்தவ மதம் அல்ல, எல்லாம் இந்துயிசம், ஜூடாயிசம், இஸ்லாமிசம், இதம் எல்லாம் எல்லாம் வந்து இசம் இந்துயிசம் இல்லை, இசமிசம் என்றே வரும். என்றால் என்ன? மதம் அல்லது மார்க்கம். மதம் என்றால் என்ன? யானைக்கு கிறுக்கு பிடிச்சுன்னு சொல்லுவோம். யானைக்கு கிறுக்கு பிடிச்சா என்ன சொல்லுவோம்? சத்தமா சொல்லுங்க. மதம் பிடிச்சிருன்னு சொல்லுவோம். மத வெறியினால தான் தேசங்கள் சிறையிடுது, நாடுகள் சிறையிடுது, தீவிரவாதங்கள் உண்டாகிறது, சகோதர அன்பு முறிகிறது. அப்போ இந்துயிசம், ஜூடாயிசம், இஸ்லாமிசம், சீக்கிசம் எல்லாம் இசமிசம் என்றே வரும். ஆனால் கிறிஸ்தவம் என்று வரும்பொழுது கிறிஸ்டியானிசம் அல்ல, கிறிஸ்டியானிட்டி. கையை தட்டுங்கள். இசம் என்றால் என்னது? மதம் அல்லது மார்க்கம். இட்டி என்று சொன்னால் அனுபவம். கைகளை தட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகள் பின்பற்றி அவர் வாழ்ந்தது போல வாழ்ந்து காட்டுகிற அனுபவம். கைகளை வாழ்ந்து காட்டுகிற அனுபவம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியில் நடந்திருக்கிறான். என் ஆடுகள் எனக்கு செவி கொடுத்தால் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடையும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். கைகளை தட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவ சோதனைகளை, உலக சோதனைகளை, பிசாசின் சோதனைகளை, நமக்கு வரும் வாழ்வின் பலவிதமான போராட்டங்களை மாற்றுவதற்கு ஒரே வழி இந்த வேத புத்தகம். அந்த வேதத்தை வைத்துதான் நம்மை சரி பண்ணுகிறாராம். பக்தன் ஒருவன் பாடுகிறான். ஒரு கீர்த்தனை பாட்டு பாடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
எச்சனையோ விபச்சோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. எச்சனையோ விபச்சோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலனாயனை பண்பாய் ஒப்புவிச்சேனும் சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. ஐயா உன்னாசிர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள் பாவச்சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. பாவச்சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள் எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சும் நீயன எளியே நடைந்தேன் முந்தன் காளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் முந்தன் காளே. பக்தர் பாலனாயனை
சிந்தனை பண்பாய் ஒப்புவிச்சேனும் சித்தம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள் அன்றுன்னுதிரம் நர செந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவா சுனாதா. பாவச் சோதனைகளை வென்று பேய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே ஜீவ பாதையில் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்களித்து இன்றைய தினம் முன்னருள் ஈகுவா இயேசுநாதா. கைகளை தட்டி பாவத்தில் உலகம் மாமிசம் பிசாசு என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோடு போராடுவதற்கு உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தரித்து என்னை பலப்படுத்தும். இன்றைய தினம் இந்த அருளை இந்த கிருபை எனக்கு கொடும் என்று பக்தன் பாடுகிறான் கைகளை தட்டி. எத்தனை சந்தோஷம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இந்த உலகிலேயே மகா மட்டமான அசிங்கமான நம்முடைய சரீரத்திலே அல்லது உலகத்திலே மனுடைய ஜீவிதத்திலே மிகவும் மோசமான ஒரு வஸ்து இருக்குமானால் அது என்ன தெரியுமா? இருதயம். வேதம் சொல்லுகிறது இருதயமே மகா கேடுள்ளதும் என்னதான் திருக்குள்ளதுமா இருக்கிறது. மிருகத்துக்கெல்லாம் ஒரே குணம். பசு புல்லை சாப்பிடும், சிங்கம் மாமிசம் சாப்பிடும், நாய் குரைக்கும், பன்றி உருமும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும், மயில் அகவும், குயில் கூவும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவாபம். எல்லாம் அந்த இனத்தை சார்ந்து அதனுடைய சார்ந்த. மனுஷனுக்கு மட்டும் 4 மனுஷனுக்கு 4 குணம். அது உங்களெல்லாம் ஒரு 4 பேர் ஒரு ரூமில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 400 குணம். சரிதானே? வீட்டில் அடி விழுந்துரும் பயந்துட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும். பல்லு தெரியாமல் சிரிச்சுக்கங்க. இந்த மனுஷனுடைய இருதயம் இருக்கிறதே மகா கொடியது. இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பான், புறாமூட்டை மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த வேற அறுத்துக்கிட்டு இருக்கான், பழைய காலத்து பாட்டை பாடி பாடி வேற இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு சும்மா வேலையில் கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ பைக் எடுத்து போயிருந்தோம்னா அந்த திருநெல்வேலியில் போய் ஒரு சுற்று. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க பிரதர். அப்படி போனேன்னா என்னெல்லாம் கண்ணுக்கு குளிச்சே எத்தனையும் பார்க்கலாம். கொஞ்சம் மாலில் ஏறலாம். மற்ற நாளில் இந்த விமென்ஸ் காலேஜ் பக்கம் சாராட்டுக்கர் அப்படி இப்படிலாம் போனால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த ஆலயத்துக்கு வர்றோம். ஒரு பாலிய பையனுக்கு அப்படி கவலை. அம்மா மாருக்கு மீனை வாங்கி வச்சு பூனை தூக்கிட்டு போயிருந்தோன்னு கவலை. வீட்டை அடைச்சனும் அடைக்கலையோன்னு கவலை. ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஜபத்தில் உட்காந்துட்டு பல சிந்தனை. மனமென்னும் குரங்கானது மாயை என்னும் கொப்பிலேறி ஒரு நொடிக்கு கோடி யுகம் பாயுதாமா. மனமென்னும் குரங்கானது மாயை என்னும் கொப்பிலேறி ஒரு நொடிக்கு கோடி யுகம் பாயுது. இங்கே இருக்கும்போதே அமெரிக்காவுக்கு போயிடுவான். இங்கே இருக்கும்போதே வேற நாட்டுக்கு போயிடுவான். இங்கே இருக்கும்போதே யாரோடையோ பேசிகிட்டு இருப்பான். பின்னாடி அந்த மொபைலில் கூட சாட்டிங் இருக்கும். அப்போ அந்த இருதயம் மகா கேடு உள்ளது பாருங்கள். திருக்குள்ளது இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதமாக இருக்கிறது. இந்த இருதயம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இருதயத்தை தான் நான் சரி பண்ண போகிறேன். கைகளை தட்டி, இந்த இருதயத்தை தான் நான் சரி பண்ண போகிறேன். உள்ளத்தை சரி பண்ண போகிறேன். ஆலயம் எதுவோ, சபை எதுவோ, டினாமினேஷன் எதுவோ, அது என்னுடைய கேள்வியும் அல்ல, அதனுடைய இதோ சாராம்சம் அல்ல. தனி மனிதனுடைய வாழ்வு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதா என்பதுதான். கைகளை தட்டி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற உங்கள் வாழ்வு கிறிஸ்துவோடு இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம சொல்லலாம், பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாராம். பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாரு, கள்ள விசுவாசி, கழுத்தெல்லாம் ஜெபமால. ஜெபராஜன் பேர் வச்சிருப்பான், பரமண்டல ஜெபம் தெரியாது.
சமாதான அம்மாள் மருமகளை நெருப்பு வச்சு சுடுவா. ஆசீர்வாதம் கடன் வாங்கியே செத்து போயிட்டான். எங்கள் மதுரையில் ஒரு ஃபினான்ஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனி, வட்டிக்கு விடுற கடை, மோசஸ் ஃபைனான்ஸ். என்ன ஃபைனான்ஸா? நாகர்கோயிலில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, என்ன தெரியுமா? பெதஸ்தா ஒயின்ஸு. எல்லா ஒயின் ஷாப்லையும் போய் குடிக்கலாம்னா அங்கே குளிக்கலாம் போலுக்கு. எது மனக்கண் குருடாகி போயிடுச்சு. உலகத்தோடு ஒத்துப்போய் விடுகிறோம். நம்மையும் அறியாமல் சாத்தானுக்கும் பேய்களுக்கும் ஆராதனை செய்கிறோம். நம்முடைய நடக்கையிலே, கிரியையிலே, வாழ்க்கையிலே. இன்றைக்கு ஒரு சீரமைப்பு, ஆலயம் சீர்படுத்தது போல, ஆலயத்தை கட்டி எழுப்பினது போல, ஆலயத்தின் பிரதிஷ்டை நடப்பது போல நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தையும் கட்டி எழுப்பும்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. நான் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தில் பிறந்தேன். கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். 7 வருஷம் டிப்ளமா இன் கிளாசிக்கல் டான்ஸ், கலாஷேத்ரா, கலாமண்டலம் வாங்களே, அதில் 7 வருஷம் படிச்சுட்டு கலைத்துறையில், சினிமா துறையில், கலைத்துறையில் டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். 1984ஆம் ஆண்டு இயேசு என்னை பிடிச்சார். அதை தூக்கி போட்டுட்டு இந்த பைபிளை பிடிச்சிக்கிட்டேன் கைகளை தட்டி. நான் எரிஞ்ச அந்த பிசாசு தான் நிறைய சபையில் இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டு ஆடுது. நம்ம வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டுமானால் நம்முடைய இருதயத்துக்குள் இயேசு கிறிஸ்து குடியிருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்குள் கை கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, வாழ்வு சார்ந்த விஷயம். கைகளை தட்டி. வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த உலகத்துக்காக நாம் வாழப்போகிறவர்கள் அல்ல, வருகிற உலகத்துக்காக, வருகிற ராஜ்யத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நாம் நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். சாமியை பார்க்கல, எங்கே இருக்கிறான்னு தெரியாது, எதிர்க்கான்னு தெரியாது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகள் உண்மை என்று நம்பி, மற்றவங்க சொல்லாங்களே லூசு கழுதைகளா, கிறுக்காடா உங்களுக்கு, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தை உண்மை என்று நம்பி அவருக்காய் காத்திருக்கிறோம். கையை தட்டுங்களேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் உண்டென்றும், அவர் உண்டென்றும், அவரை நம்புவர்களுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். எபிரேயர் 10:28 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். சிலருக்கு பிடிவாத குணம் இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் அதை விட்டு வரமாட்டேன், என் வழி இதுதான், இப்படிதான் ஐயா, நீ சொன்னாப்புல நான் மாறிடுவேனா? நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன், நான் யார் குடியை கெடுத்தேன், ஈ எறும்பு கூட நான் தீங்கு செய்வதில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன்பா. பஞ்சு வச்சு படுக்க வச்சுருவாங்க. என்னைக்கு வைப்பாங்க சொல்லுங்கள்? பஞ்சு வச்சு மூக்கில் 2லையும் பஞ்சை வச்சு நேராக படுக்க வச்சு, தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல், ஒய்ஃப் அழுதுகிட்டு இருப்பா. அப்போ கிரைனேட்டில் வேற கல்லில் கொத்தி கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினா, ஓட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டார், ஓட்டத்தை முடித்தார். இது முதல் என்ன கிரீடம்? 24 தண்ணி அடிப்பாயா, பொண்டாட்டி போட்டு அந்த அடி அடிப்பான், 1க்கு 2 ஊத்துறதுக்கு 3. சபையில் ஒருத்தரை மதிக்க மாட்டான், ஐயரை பார்த்தா அடிக்க வருவான். திமிர், பணத்தினாலே திமிர். ஆனால் இவர் இறந்த அன்னைக்கு மட்டும் வசனம் எழுதணும். என்ன அநியாயம் பார்த்தீங்களா? என்ன அநியாயம்! இதெல்லாம் மனசாட்சி இல்லை. நமக்கு மனசாட்சியில் தொட்டு பாருங்க, நல்லாவா இருக்கு? நீதியின் கிரீடமா வைத்திருப்பா, கந்தக தள்ளி கத்த தலையில் போடுவார். உலகில் 3 விதமான மக்கள் உண்டு. ஒன்று சன்மார்க்கன், 2வது துன்மார்க்கன், 3வது உத்தம மார்க்கன். சன்மார்க்கன் என்றால் ஈயரம்பு கூட, நாங்கள் ஈயரம்பு கூட தீங்கு செய்யறது கிட்டீங்களா? பகவானை செவிச்சுண்டு அப்படி இருக்கிறோம், யாருக்கும் எந்த கெடுதல் செய்யறதில்லை சொல்லுவா. அவங்க பேர் சன்மார்க்கம். யாருக்கும் நாங்கள் தீங்கு, யார் கூடயே நான் கெடுத்தேன் நிறைவா.
சில அப்படி தான், நன்மையும் செய்ய மாட்டான், தீமையும் செய்ய மாட்டான், அப்படியே இருப்பான். இன்னும் ஒருத்தன் இருக்கான் துன்மார்க்கு, 24 மணி மற்றவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு கெடுப்பான். பார்த்துக்கோங்க. ஏக்கா தோத்திரம் நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். இந்த செயின் புதுசா? ஆமாம். ஆமாக்கா வாங்கணும். சோத்திரம் நல்லா இருக்கு. எங்கே திருடி வாங்கினையோ, எங்கே உன் புருஷன் எங்கே கொள்ளையடிச்சானோ, உனக்கெல்லாம் செயின் ஒரு கேடா மனசு சொல்லும். நல்ல எண்ணமே வராது. பார்த்துங்க, நெகட்டிவ் தாட்ஸ், மற்றவங்களை பற்றி எப்பொழுதும் தூஷிப்பது அவருடைய வேலை. துன்மார்க்கன், பாவமே செய்து வாழ்கிறவன், என்ன அடி அடித்தாலும் சரி திருந்த மாட்டான். மூடனை நோயோடு நோய் குத்தினாலும் மூடத்தவன் அவனை விட்டு விலகாது. தான் பிடிச்ச முயலுக்கே 3 கால் இருப்பான். அது இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, இதுகள்கிட்ட என்ன சொன்னாலும் புரியாது. போட கிளவான்றேன். உனக்கு ஒன்றுமே தெரியாதியா லூஸு, அந்த காலத்திலே இருக்க. நாங்களாம் என்ன டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் சதையில் இருதயம், இவங்களுக்கு கூகுள் ஆப்பு தான் இருதயம். கூகுள் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, குரோம் கூகுள் இருக்குல்ல, இதான் ஆப்பில். இவங்களுக்கு பதில் நாங்கள் இருந்தால் வரோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். சகலமற்றையும் தெரிந்தது மாதிரியே பேசுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் எழுதி சொல்ல பாருங்க, தெரியாது. 2 இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கணுங்க. என்ன அங்கிள் உங்கள் இங்கிலீஷ்லாம் ஓல்டு இங்கிலீஷ், ஓட்ட இங்கிலீஷாக இருக்குது. நாங்களாம் அமெரிக்கன் ஸ்லாங் பாருங்கள். ஆஸ்திரேலியாவிலே போய் நான் வந்து அந்த ஆஸ்திரேலியன் இங்கிலீஷில் இதை பேசி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். இவங்களை சமாளிக்க முடியல. ஆஸ்திரேலியன் ஸ்லாங் வந்து வித்தியாசம். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணும். அங்கேயே சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இவனுங்க சொல்லுவாங்க, உங்களை இங்கிலீஷ் ரொம்ப லோவாக இருக்கு அங்கிள், இது சரியில்லைம்மா. இவ்வளவும் பேசுவான். அந்த இது அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி இல்லை இப்படி இல்லை, அதை கலட்டி இதை கலட்டிம்மா. ஒரு அப்ளிகேஷன் எழுத சொல்கிறாங்க, தெரியலங்க. அதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க. கூகுளில் போய் டபக்குன்னு அடித்தா வந்துடுது, எடுத்ததில் சைன் பண்ணி கொடுத்துட்றான். I2 எத்தனைனா கால்குலேட்டர் எடுக்கிறேன் அங்கிள் இருங்க. I2 தெரியல, டீச்சர்களுக்கு தெரியுமா? அந்த காலத்து சொல்லுவாங்க, ஒரு ஆட்டுக்கு 4 கால், அப்போ 1.5 ஆட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது குதர்க்கமாக கேட்பது. 1.5 ஆட்டுனா எவ்வளவு? நீங்கள் 1.5 அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லை, 1.5 ஆடு அப்படின்னா எவ்வளவு? மழைக்கு அல்லது செவரோரம் ஒண்டி நிற்கிற ஆடு அப்படிங்கிறத குதர்க்கமாக வைத்து கேட்பது. இவன் இருதயம் இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படி தான், எதையுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் அப்போ ஒரு பக்கம் மொபைல், அம்மா ஒரு பக்கம் மொபைலு, பையன் மேலே மொபைலு, பொண்ணு ரூமுக்குள்ளே மொபைலு. பேச்சுவார்த்தையே வீட்டுக்குள்ளே இல்லைங்க, கம்யூனிகேஷன் கிடையாது. சாப்பிட்றியா? டேய் காஃபி குடிடா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. இவர் பெரிய கலெக்டராக இருப்பாருங்க. இவர் கலெக்டி தான் இந்தியாவுக்கு நாசாவுக்கு தான் ஐடியா சொல்கிறவர். எல்லாம் ஒவ்வொரு மூலையில். இன்னைக்கு அன்பு போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, கட்டமைப்பு போயிடுச்சு. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பிணைந்து இருந்தோமே நாம், அதெல்லாம் போய்விட்டது. சொன்னால் நம்ம பழைய காலத்து ஆளுமா. டிஜிட்டல் எப்படி பண்ணுது பார்த்தீங்களா? இந்த காலத்தில் சில பிடிச்சதுக்கு தான் 3 கால். ஒரு காலேஜில் வந்து தத்துவ பேராசிரியர், தத்துவத்துக்கு என்ன பொலிட்டிக்கலா ஃபிலாசபியா ஃபிலாசபர் வந்து தத்துவ பேராசிரியர், இன்னொருத்தர் மேக்ஸ் கணக்கு பேராசிரியர், 2 இருந்தாங்க. இந்த தத்துவ பேராசிரியர் கணக்கு பேராசிரியர் வந்து தத்துவ பேராசிரியர் மேலே வழக்கு போடுறார், கேஸ் போட்டார். என்ன கேஸ்னா, இவர் கழுதன்னு சொல்லிட்டார். யாரை? போட கழுத அப்படின்ட்டார். யாரை பார்த்து? கணக்குவாதியாரை பார்த்து இந்த தத்துவ பேராசிரியர் என்ன செஞ்சார்? போட கழுதன்ட்டார். இவருக்கு மானம் போயிடுச்சு, மான நஷ்ட கேஸ் போட்டுட்டார் தரக்குறா பேச. அப்போ கணக்குவாதியாரை பார்த்து என்ன சொன்னார்? கழுதுன்னு சொன்னார். கோர்ட்டுக்கு போச்சு கேஸு. ஜட்ஜு கேட்டார், ஏன்யா நீ வந்து இவர் கழுதுன்னு சொன்னியா? அப்படிங்க. எனக்கு தப்புன்னு தெரியாது சார், அவர் கழுதுன்னு சொன்னால் தப்புயா, இப்படி சொல்லக்கூடாது. சரி மன்னிச்சிருங்க எஸ்மா அப்படின்னு நம் கோர்ட்டாளர்களே என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கட்டு விட்டார், மன்னிச்சாச்சு. இந்த தத்துவ பேராசை மீண்டும் ஜட்ஜை பார்த்து கேட்டார், ஐயா கணக்கு வாத்தியாரை கழுதன்னு கூப்பிட்டதுக்கு தப்பு ஒத்துக்கிறேன், கழுதையை பார்த்து கணக்கு வாத்தியாரே கூப்பிடலாமா? அது இஷ்டம் போரும். ஜட்ஜன்னு சொல்லிட்டாரு, கழுதையை பார்த்து நீ அன்பே சொன்னாலும் சரி, கணக்கு வாத்தியார் சொன்னாலும் சரி, என்ன அதை பற்றி இல்லை அவரை சொல்ல. அப்போ நான் கழுதையை பார்த்து கணக்கு வாத்தியார்ன்றையா? இப்படி தான் பிள்ளைங்க
பிடிச்ச முயலுக்கு 3 காலாக நிற்கிற உலகத்தில் நிற்கிறோம். இந்த வேளையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை புதிதாக்க ஒரு வாய்ப்பு, உங்கள் வீட்டை புதிதாக்க ஒரு வாய்ப்பு, உன் வாழ்வை புதிதாக்க ஒரு வாய்ப்பு. இன்றைய தினம் தேவனுடைய மகிமை உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்க்கும்படி தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் உங்களை கட்டுவேன். நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது மேள வாத்தியங்களோடு ஆடல் பாடல் செய்கிறவருடைய களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்பட்டு செல்வீர்கள். கைகளை சட்டி. நான் பேசும் பொழுது சற்று கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறேன் என்று நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நான் கர்த்தருடைய தீர்க்கனாக, கர்த்தருடைய ஊழியனாக இந்த இடத்தில் நின்று கர்த்தருடைய ஜனத்துக்கு அவருடைய வார்த்தையை சரியாக சொல்லாவிட்டால் கர்த்தர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். கைகளை சட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். டீச்சர் எப்படி அடி பிச்சிருவேன், கொன்றுவேன்பீங்களே, கொல்லுவீங்களா? கொல்லுவீங்களா? இல்லை. சொல்லுவோம்ல, அப்படி கண்டிக்கும் பொழுது சொல்லுவோமா இல்லையா? சார் மாதிரி யாராவது சொல்லுங்களேன், சொல்லுவீங்களா? இவங்களை விட்டுருவோம், இவங்க இங்கே அமைதியாக இருப்பாங்க, வீட்டில் தான் டீச்சிங்கே இருக்கும். சார் மாதிரி யாராவது இருக்கீங்களா? சொல்லுவீங்களா? எப்படி டேய் என்னோட தப்பாக சொல்கிற கொன்றுவேன் சொல்லுவீங்களா இல்லையா? இந்த ஊரில் ரொம்ப நல்லவங்களெல்லாம் இப்போ இருக்கீங்க. ஆம்பளையாலும் பேச மாட்டேங்கிறீங்க. பொம்பளை எங்கள் ஊர் பக்கம் யாருக்காவது பொண்ணு மாப்பிள்ளை கேட்டால் நான் சொல்லிடுறேன், பரப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. நேற்று ஒரு அம்மா பரப்பாடிக்காரங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, வந்தாங்க. ஐயா எங்கள் ஊருக்கு போகிறீங்களாம்ல? ஆமாம்மா. சபை பிரதிஷ்டைக்கு போகிறீங்களா? ஆமாம், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாங்க. இனிமேல் அங்கிட்ட யாரோ பொண்ணு கிண்ணுக்கு தேடினா பரப்பாடிக்கு போங்க, அங்கே வாயே திறக்காத பெண்ணு கிடைக்கும், வாயே திறக்காத ஆம்பளையும் கிடைப்பான். டீச்சருக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன். வாயாடினா டீச்சராக தான் இருக்கணும். இந்த ஹெர்னியாலாம் நிறைய பாதிப்பு இந்த டீச்சர்களுக்கும். இந்த ஃப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த காட்டில் ஊதுறாங்கள ஃப்ளூட்டு, நாதஸ்வரம், அதுக்கப்புறம் வேறு கிளார்னெட்டு, சாக்ஸஃபோன், இப்படி தம் பிடிச்சி ஊதுறாங்கல்ல, ஹை பிச்சில் பாடுறவங்க கத்துறவங்களுக்கு தான் அந்த ஹெர்னியா வியாதி வரும். ஆம்பளைக்கு வரும், பொங்கலைக்கும். உங்கள் ஊரில் அந்த பிரச்சனையே இல்லை போலுக்க. ஏன்னா நீங்கள் சைன் அண்ட் லாங்குவேஜ்லேயே சொல்லி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஏன்னா கேட்குறதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இங்கே பார்த்தேன், சரி இவங்க தான் பேச மாட்டாங்க, இது பெண்களை பற்றி பேசினா ஏதாவது மாதர் சங்க நம்மக்கிட்ட வந்து வம்புக்கு வந்துடும், அதனால் நம்ம ஆள்கிட்டே வம்புழுப்போம் அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை விட அப்படியே உட்காந்துருக்கீங்க. இந்த தம்பியும் அவரும் டீச்சர் தான் உட்காந்துருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கை தூக்குனார் டீச்சர், அவரும் பேசாமல் தான் உட்காந்துருக்கிறாரு. நாம் ஸ்டூடெண்ட்டை திட்டும் பொழுது கொன்றுவேன்ல அடிச்சிருவேன்லாம் சொல்லுவோம். நாம் அவங்க கொன்றுவோமா? அடிப்போம். அவங்களை சீர்படுத்தி த பெஸ்ட் ஸ்டூடெண்டாக அந்த ஸ்கூலில் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறோம். கைகளை தட்டி. தாய் தப்பனிடத்தில் இருக்கும் நேரத்தை விட பிள்ளைகள் அதிக நேரம் செலவழிப்பது ஆசிரியர்கிட்ட தான். எல்லாம் அந்த காலத்தில் சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு குருவையே தூக்கி போட்டு மிதிக்கிறான், அது ரெண்டாவது விஷயம். அடிக்க சொல்லி கொடுக்குறானுங்க. வீட்டில் அப்பா அம்மாவே அனுப்புறது, ஏதாவது தொட்டா அடிச்சு பிள்ள, அவன் கஞ்சா குடிச்சிட்டு தான் வரான், ஒன்றே அடிப்பான். அப்புறம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் குருவும் நீன்னு வேதநாய சாஸ்திரர் பாடுறார். அப்பன் நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் குருவும் நீ. யார? ஆண்டவரை பார்த்து. என் பிராண சிநேகிதனும் நீ, என்னை ஆண்டவனும் மீண்டவனும் நீ. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்ல, இன்னைக்கு வாத்தியார்களுக்கு மதிப்பில்லை, என் போதர்களுக்கும் மதிப்பில்லை. எங்களை மாதிரி ஊழியர்களை பார்த்தா பிளேடுன்றான். நம்ம போய் 2K சொல்ல, பிளேடு வருதுமா, வருவேன், நான் பெட்ரூமில் இருக்கேன், நீ இப்போ ஜெபத்துக்கு வந்து கூப்பிட்ட போனப்புறம் அப்படின்ட்டுருவான். அந்த அம்மா பையனுங்க பிரதர் பாவம் பாவம், எத்தனை பேர் சிரிக்கிறவங்கெல்லாம் அது அப்படி நடக்குது போலுக்கு. உள்ளதான் இருக்கான், வரமாட்டான் பிரதர். நான் சொன்ன அடிப்பான். என்னை பார்த்து இப்படி ஒரு முறைப்பாங்க பாருங்க, அதுலேயே நமக்கு ஏதாவது ஆசிட் பாம்பு அடிச்சிருவானு பயமாக இருக்கும். காலங்கள் மாறிவிட்டது. ஆண்டவரை சீர்படுத்த நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கைகளை சட்டி. ஏன்னா தேவன் வேதம் சொல்வது, உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர்கள் கர்த்தரால்
போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து உங்கள் பாதையை சீர்படுத்தி வராம், பலப்படுத்தி வராம், திறப்புகளை அடைப்பாராம், பழுதுகளை சரி பண்ணி மறுபடியும் உங்களை பூர்வ நாள் இது போல கட்டுவாராம். அடுத்து உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவாராம். கைகளை சட்டுங்களை. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நான் உபவாசம் இருப்பேன். புசிக்காமலும் குடிக்காமலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடப்பேன். எதற்கு? பிறக்கிற புது வருடம் எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், அமெரிக்கா எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், சபைகள் எப்படி இருக்கும், விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள், நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு இந்த உலகத்துக்கு சொல்வதற்கு 35 ஆண்டுகள் கர்த்தரின் மூலமாக பேசினது ஒரு புள்ளி கூட மாறாமல் நடந்திருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். 2020 வரும்பொழுது இயேசு சொன்னார், 3 மாதம் 6 நாட்களுக்குள் சைனாவிலிருந்து ஒரு விஷக்கிருமிகள் தோன்றி உலகமெங்கும் கொள்ளை நோய், புது நோயை கொண்டு வந்து மனுஷ மரணங்கள் கொத்து கொத்தாய் நடக்கும். தேசம் அடைக்கப்படும், தேசங்கள் அடைக்கப்படும், வான்வெளி பாதைகள் அடைக்கப்படும், எல்லாம் இழந்து போவார்கள். அடிச்சு நோர்கள். 3 மாதம் 6வது நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு 12:20 மணிக்கு 12:05 மணிக்கு இது நான் சொல்லுகிறேன். மதுரையிலே பாஸ்டர் டெட்லி தங்கி அவருடைய புதிய ஜீவி சபையில் நடக்கிற புதுவட ஆராதனையில் கடந்த 32 வருடங்கள் ஆண்டுடைய வார்த்தை, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி வருகிறேன். ஜீசஸ் கால்ஸ் வாங்கியிருக்கிற புதிய இடத்துல அது நடக்கும். ஆயிரக்கணக்கான 10,000க்கு அதிகமான மக்கள் ஒவ்வொரு வருஷம் கூடுவார்கள். இதை சொன்னவொன்னே பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அந்த அதிகாரிகள் வருவாங்க. என்ன அபசகன மாதிரி 1ஆம் தேதியை சொல்கிறாங்க. கரெக்டாக அடுத்த வாரத்தில் டிக்ளேர் பண்ணாங்க இந்த கொரோனாவை. சைனாவில் ஆரம்பித்தது. அடுத்து 3 மாதம் 6 நாட்களுக்குள் லாக்டவுன் போட்டாங்க, கைகளை சட்டி. அடுத்து எப்போ விடுதலை? எனக்கு ஃபோன் வருது, 7வது மாதம் 20வது நாள் இதற்கு மருந்து கண்டுபிடிக்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அந்த 1ஆம் தேதியே சொல்லிட்டார். 7வது மாதம் சரியாக 18வது நாள் இல்லை, 7ஆம் மாதம் 18ஆம் தேதியும் இல்லை, 19ஆம் தேதி இல்லை, 21ஆம் தேதி இல்லை, 20ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்ததாக அறிவித்தது, கைகளை சட்டி. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வருஷமும் ஒரு சாதாரண மனிதன் இன்றைக்கிருந்து நாளைக்கு மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிற செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனுஷனமாய் புறப்பட்டு சென்று இத்தனை உண்மைகளை விளங்க பண்ணி கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்குமானால் அவருடைய மெய்யான வார்த்தை எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை உங்களை எத்தனை அதிகம் செழிப்பாக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவர் சொன்னார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், நான் இறைவன், I am Lord, I never forget you daughter and son. நான் கர்த்தர், நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை மகனே மகளே. உன் வருஷங்களை இந்த கொரோனாவில் செத்ததை விட அந்த கொரோனாவுடைய தனிமை, லாக்டவுனில் இழந்ததை, நிறைய பொருளாதார இழப்பு, குடும்பம் இழப்பு, சமாதான இழப்பு, பிள்ளைகள் வீட்டை விட்டு போயிடுச்சு, பைத்தியம் பிடிச்ச மாதிரிச்சு, என்ன சூசைட் பண்ணாங்க, சமாதான குலைச்சல், கணவன் வேறொரு பெண்ணோடு போறான், மனைவி வேறொரு ஆணோடு போகிறார், குடும்பங்கள்லாம் பிரிந்து போனது. சாத்தானுடைய மகா பெரிய தந்திரம். இந்த இருளின் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கிறோம் பாருங்களேன். இதே பெரிய கிருபை. கைகளை தட்டி உயிரோடு இன்று இறந்த ஆண்டவரை துதித்து ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்கு பிரதிஷ்டையும் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு கூட்டத்தை எழுப்பி உயிரோடு வைத்திருக்கிறாரே, எத்தனை கிருபை அதிகம். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு tonight expecting a miracle right now brother and sisters. உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவார். பஞ்ச காலத்தில் நீதிமான்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பார்களாம். கர்த்தரை தேடுகளுக்கோ நன்மை இல்லை, ஒரு நன்மையும். கைகளை தட்டுங்களே. நன்மையும் அல்ல, வெறும் நன்மை அல்ல, ஒரு நன்மையும் குறைபடாதாம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. எங்களுக்கு பூர்வீகம் திருநெல்வேலியாக இருந்தாலும் பிழைப்புக்காக கேரளாவுக்கு போனோம். 4 தலைமுறைக்கு முன்னாடி. அது என் தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாலாம் போய் வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா படித்து வேலைக்கு வந்தார். நான் படித்து வளர்ந்து எல்லாம் அங்கே. ஆனால் ஊழியத்துக்காக ஆண்டு மதுரை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே வந்தேன், மதுரைக்கு வந்தேன், ஒரு அனாதையை போல வந்தேன். வெறும் 3 ரூபாயோடு ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட்டு 7 வருஷம் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டிலேயே 6 வேலைக்காரங்க உண்டு.
தெருவிலேயே தட்டி கொண்டு போய் 25 பைசா கிடைக்குமான்னு ஒரு நாளும் கிடைச்சதில்ல. 7 வருஷம் முடிந்தது. கர்த்தர் வாசலை திறந்தார். இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்களேன், எங்கே கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோன் இருந்தாலும் செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள் டெம்பிள் சிட்டியில் இருந்து கொண்டே இவ்வளவு செய்தால் உங்களை சுற்றில் இருக்கிற அநேக கிறிஸ்தவ கிராமங்கள், ஆலயங்கள், நான் இது பாளையங்கோட்டிலேருந்து நாசரத்துக்கு போக முன்னாடி 10 அடிக்கு ஒரு கோபுரம், இந்த மாதிரி சீரியல் சட்டை போட்டுக்கிட்டு வருஷம் போட்டி திருவிழாவெல்லாம் நடத்துவது உண்டு. அசனம். ஒரு டெம்பிள் சிட்டியில இருந்து ஒரு கோவில் பட்டணத்தில் இருந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. கைகளை தட்டி நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த பட்டணத்துக்குள்ளே வைத்து கர்த்தர் என்னை சார்ந்தவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டுகிறவர். நாங்கள் 2002ஆம் வருஷம் 2021 எங்களுக்கு வீடு, கேம்பஸ், அந்த ப்ரேயர் ஆஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்காக பில்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் இந்த கதவுக்கு கீழுக்கு என்ன சொல்லுவாங்க, கீழ் தானே கதவு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, கீழ் தான் சொல்லுவீங்களா? டோரை போயிட்டு வருவேன், கீழ் தானே. அது வாங்க போனேன். சார், இந்த கிரிச்சுன்னு சத்தம், எனக்கு சின்ன நாய்ஸ் இருந்தாலும் பிடிக்காது. எனக்கு நாய்ஸ் அலர்ஜி, பார்த்துங்க. டஸ்ட்டும் அலர்ஜி, நாய்ஸும் அலர்ஜி. ஆனால் எனக்கு அதுக்கு நேர் விரோதமான பட்டணம். தினம் ஒரு கோயிலுக்கு திருவிழா இருக்கும், குழாயை கட்டி ஹார்னை கட்டி சத்தம் பிச்சை எடுக்கும். பார்த்துக்கங்க, நான் என் ரூமை அடைச்சிக்கிட்டு உள்ளே இருப்பேன், வெளியவே வர மாட்டேன். அதே மாதிரி இந்த கிரிச்செல்லாம் சவுண்டு வராத ஏதாவது விசாரி அந்த கீழ் இருக்கானே, ஆமாம் சார், புதுசாக வந்து லூப்ரிகேட் பண்ணுறது, அதை உள்ளேயே ஆயிலெல்லாம் ஃபில் பண்ணி வருது. அது திறந்து அப்படி சாப்பிட்ட பூ மாதிரி கதவு போயிட்டு வரும், சத்தமே கேட்காதுண்ணா. எனக்கு ஒரே ஆச்சரியம். சாதாரண இரும்புக்குள்ளே அந்த காலம் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா எனக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். எப்படிப்பா இதுக்குள்ளே ஆயில் வச்சு மெதுவாக போயிட்டு வரது மாதிரி வச்சாங்க அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த சத்தத்தை, இந்த பாவத்தை, இந்த பிசாசுனுடைய கிரியைகளை எல்லாம் அடக்கி வெளியே தள்ளுவதற்காக ஒரு அபிஷேகம் என்று எண்ணெயை ஊற்றுகிறார். பாருங்கள், அப்படியே அமைதியாகிவிடுவோம். வருஷங்களை நன்மையினால் மடிசூட்டி நெய்யாய் பொழிய பண்ணுகிறாராம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா மகிழ்ச்சியால் நிரப்புவார். லூக்கா 19:19 சொல்ல, இழந்ததை கொடுப்பார், நுகத்தை முறிப்பார். நுகத்தை அதுல அபிஷேகத்தினால், அபிஷேகத்தின் நுகம், தமிழ் பேரில் அப்படித்தானே இருக்கும், அபிஷேகத்தின் நுகம். ஆதியாம் மன்னிக்கவும், ஏசாயா 27:8 எத்தனை வசனம் நினைக்கிறேன், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகணும். அப்படிதானே கரெக்டாக நான் சொல்றது? அப்படிதானே? அபிஷேகத்தின் நுகம் அல்ல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கைகளை தட்டி. நுகம்னா என்ன பார்த்துருக்கீங்களா? நுகத்தடி அப்படின்னா என்ன பார்த்துருக்கீங்களா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். மாட்டு வண்டி இப்போதான் வாயை திறந்துங்க. தேங்க்யூ, வாயை திறந்தாச்சு. இனி நாளைக்கு ரொம்ப திறக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மாட்டு வண்டி போகும்போது இந்த மாட்டுக்கு 2 மாட்டுடைய கழுத்துலையும் ஒரு தடியை போடுவாங்க. அதுக்கு என்னம்மா சொன்னீங்க? நோக்காலா? நோக்கால் இந்த ஊரில் அதுக்கு ஆமாம். அப்போ போட்டுவாங்க. அது பாரத்தை ஏற்றி கொண்டு போகும். அழுத்தி அந்த மாட்டுடைய கழுத்தெல்லாம் புண்ணு வந்து பெரிய கட்டியெல்லாம் வந்து ரத்தம் கொட்டும். அப்படி யாராவது மாட்டை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வண்டியில் அந்த காலத்தில் பார்த்துக்கலாம். நம்ம மாட்டு வண்டியில் பாரம் ஓவராக ஏற்றி அந்த மாட்டுக்கு அது வலி காய்ச்சி போயிடும். ஆனால் பிளட்டு வடியும். எப்படா இந்த நுகத்தடியை கழட்டி வைப்பான்னு அந்த கண்களில் அந்த மாடுகளுக்கு இயக்கம் தெரியும். மதுரை மாவட்டத்தில் இப்போ தேனி மாவட்டமாக மாறிடுச்சு, 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதனால் மதுரை மாவட்டம் வேறு, தேனி மாவட்டம் வேறு. அப்போ ஒன்றா இருந்துச்சு. தேனி சந்தையிலேருந்து கம்பம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கம்ப சந்தைக்கு சந்தைக்கு ஜாமான்களை ஏற்றுக்கொண்டு வியாபாரிகள் போவார்கள். அந்த காலத்தில் லாரியோ குட்டி யானையோ இதெல்லாம் எதில் ஏற்றிட்டு போவாங்க? மாட்டு வண்டியில். ஒரு 200 வண்டி வரிசையாக போகும். அந்த வருஷம் இந்த வண்டிக்கு அடியில் லேந்தர் விளக்கு, அரிக்கன் லேம்பு எத்தனை பேர் தெரியும்?
அரிக்கன் லேம்பு கீழே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த வெளிச்சத்தில் தான் அந்த வண்டி போகும். முதல் வண்டிக்காரரும் கடைசி வண்டிக்காரர் மட்டும்தான் முழித்திருப்பாங்க. பாக்கியெல்லாம் கரணை கொரட்டை போட்டு தூங்கிடுவாங்க. முதல் வண்டிக்காரர் பாடுவார், கடைசி வண்டிக்காரர் முடிப்பார். இந்த மாட்டு வண்டிகள் அப்படியே சத்தத்தை காத்தால் 5 மணிக்கு ஆகும்போது சந்தைக்கு அப்படி வந்துடும். வந்தவுடன் அது கண்களில் பயங்கர வெளிச்சம் வரும். ஏன் தெரியுமா? ஒரு சந்தோஷம். நம்முடைய கழுத்தில் இருக்கிற இந்த நுகத்தடியை கழட்டி வைப்பாங்க, கொஞ்சம் வைக்கோல் கொடுப்பாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்கன்னு ஏக்கத்தோடு இருக்கும். அந்த வண்டிக்காரர் நுகத்தடியை கழட்டுவார், கொஞ்சம் வைக்கோல் போடுவார், 2 மரத்தடியில் போய் மாட்டை கட்டிடுவார். என்ன செய்வார்? கொஞ்சம் தண்ணி வைப்பார், கொஞ்சம் நேரம் இழைப்பாரும். அது நினைக்கும் இது இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாமா இருக்கும். ஆனால் மறுபடியும் சாயங்காலம் 6 மணி 5 மணிக்கு சந்தை முடியும். அங்கேருந்து ஜாமானை தேற்றி விட்டு மறுபடியும் வரும். இந்த நுகம் பர்மனெண்ட்டாக கலட்டப்படலை, போடப்படுது, எடுக்கப்படுது. ஆனால் நமக்கு நுகம் போடப்பட்டு எடுக்கப்படுவதல்ல, அபிஷேகத்தினால் நுகம் கலட்டப்படும் அல்ல, முறிந்து போகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சத்தமா. அபிஷேகத்தின் நுகம் முறையும், உங்கள் சாபம் முறையும், வியாதி முறையும், கடன் பாரம் முறையும், உங்கள் ஊழியத்தில் இந்த போராட்டம் முறையும். தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அது நடக்க போகிறது. கைகளை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. யாரும் கண்ணை திறக்க கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி சொல்லுங்கள், இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Almighty God. இயேசுவே. Wonder working Father. இயேசுவே. We all empty vessel Father. ஸ்தோத்திரம். Father, fill the Holy Spirit in the name of Jesus right now. இயேசு வல்லமை இறங்கி வர போகிறது. நீங்கள் விரும்பினால் அதை காண்பீர்கள். உங்கள் அழிந்து போன குடும்பம் மறுபடியும் எழும்பும். உங்கள் அழிந்து போன வியாபாரம் மறுபடியும் எழும்பும். உங்கள் அழிந்து போன ஆவிக்குரிய வாழ்வு மறுபடியும் துளிக்க போகிறது. உங்கள் ஊழியத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். அபிஷேகத்தினால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், திறப்புகளை அடைப்பார், பழுதானவைகளை சீர்படுத்துவார். ஐயா, எத்தனை நாட்களுக்கு இந்த துன்பம், என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. I am depressed brother. I am depressed. ஆண்டவரே, நான் தாழ்த்தப்பட்டு போனேன், எனக்கு இரக்கம் செய்வீரா? என் குடும்பத்துக்குள் வருவீரா? என் கண்ணீரை துடைப்பீரா? எத்தனை பேர் இயங்குகிறீர்கள்? ஒவ்வொருவர்களும் இயேசு வந்து நிற்க போகிறார். வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கைகளை தட்டி ஸ்தோத்திரம். அவர் உங்கள் மத்தியில் தான் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யாரும் சும்மா இருக்க கூடாது. நம் செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை உங்களை தொடட்டும். நன்றி ஸ்டெல்லா. தேவனுடைய கரமுனை தொடுகிறது. உன் 2 பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஸ்டெல்லா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இழந்து தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. அற்புதராஜ். தேவனுடைய மகிமை உங்கள் பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி அப்பா. சேலின் தேவனுடைய கரமுனை தொடுகிறது. சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. தேவனுடைய மகிமை உங்களை தொட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஆணி தரிப்பிக்கப்பட்ட ஒரு கரம் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கைகளை தட்டுங்கள். நன்றி பால்ராஜ். உங்களுடைய வாழ்வில் 2 மாதம் 14 நாட்களாக குடும்பத்தில் ஒரே போராட்டத்தினால் மனம் கசந்து வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கரங்களை தொடுகிறது. சாபத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Thank you Jesus. தன் கணவனுடைய பலவீனத்து நிமித்தம் கடந்த 7 மாதம் 14 நாட்களாக கணவனுடைய வியாதிக்காக கண்ணீர் வடித்து, ஐயோ ஆண்டவர் என்னை மறுபடியும் என் குடும்பத்தை கட்டுவாரா, என்ன நடக்க போகிறதோ என்று கலங்கி வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். 7 மாதம் 14 நாட்களாய் கணவனுடைய பலவீனம் இயேசு தொட வேண்டும் என்று வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். இயேசு உங்களை தொடுவதாக எனக்கு சொல்லுகிறார். உங்கள் கணவனை தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். நீங்கள் விரும்பினாங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தன் கணவனுடைய பலவீனத்துக்காக 7 மாதம் 14 நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி,
தேவனுடைய கரம் உங்கள் கணவரை தொடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. கைகளை தட்டி நன்றி. முன்பாக எனக்கு முன்பாக வருகிற முதல் 3 பேர்களுக்கு அவர்கள் இருதயத்தில் உள்ளதை நானே சொல்லி பிரார்த்தனை செய்ய போகிறேன். விரும்பினவர்கள் வரலாம். என் அருகில் வரும் முதல் 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். யார் வர்றீங்க? முன்னாடி இங்க பக்கம் கண்ணை மூடுங்க. அன்பு சகோதரி, தேவனுக்கு மத்தியிலும் மனுஷனுக்கு மத்தியிலும் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ விரும்புகிறீர்கள். ஆனாலும் கடந்த 1 ஆண்டு 7 மாதமாக ஒன்றுக்கு பின் ஒன்று பல இழப்புகளை இழந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். 2021 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இரவு 9 மணி 11 நிமிஷத்திற்கு நீங்கள் போராடினதை பார்க்கிறேன். கடந்த மார்ச் மாதம் 2022 மார்ச் மாதம் 13ஆம் தேதி இரவு 7 மணி 22 நிமிஷத்திற்கு நீங்கள் போராடினீர்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவிலே 10 மணி 45 நிமிஷத்திற்கு ஆண்டவரே 2 காரியம். குடும்பத்தில் இழந்ததை கர்த்தர் திரும்பி தருவாரா? சரித்திருக்கிற பலவீனம் மாறுமா? இழந்ததை நான் பெற்றுக்கொள்வேனா? இதுதான் உங்கள் ஜெபம். கர்த்தர் சொன்னார், என் அன்பு மகளே யேசுதா, தேவனுடைய மகிமை உன்னை தொடுகிறது. இன்னும் 48 தினங்களுக்குள் நான் இழந்ததை திரும்பி கொடுத்து நீ தலைகுனிந்த இடத்தில் மறுபடியும் உன்னை கட்டுவேன். இழந்ததை பெறுவாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. God bless you my dear sister. God bless you sister. நான் சொல்வது உண்மைதானம்மா? பொய் இல்லையே? சத்தமா சொல்லுங்க, பொய் இல்லையே? That's right. கைகளை தட்டி God bless you. God bless you. வா மகளே. என் அன்பு மகளே, அன்புக்கா ஏங்கி எதிர்காலத்தை நினைத்து மிகவும் புலம்பி தவிச்சு வந்திருக்கிறேன். விசேஷமாய் சமீபமாய் 45 நாட்களுக்கு மேலாக அங்கிள் நித்திரை வரமாட்டேங்கிறது. எனக்கு ஒரே கவலை என் எதிர்காலத்தை குறித்து. சரீர பலவீனத்தில் இருந்தும் என் மனக்குழப்பத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார. இதுதான் உன் கண்ணீர் நிறைந்த ஜெபம். 2 முறை நான் வாழ்வதை விட சாவது கூட நல்லது என்று நினைத்து பார்த்தாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாக வேண்டியவள் அல்ல, உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். தேவன் சொல்லுகிறார், உன் தலையை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவேன். நீ விரும்பினதை காட்டிலும் எண்ணுகிறதை காட்டிலும் சிறந்த ஒரு வாழ்க்கை உனக்கு தருவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. என் அன்பு மகளே ஜெனீஷா, நான் சொல்வது உண்மைதானம்மா? That's right. கைகளை தட்டி God bless you my dear daughter. God bless you. போகலாம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். வேற யார் வந்திருக்காங்க? ஜெபிக்கணுமாமா? வா, இந்த பக்கம் வா. உங்க பேர் ஜெபமணி. அம்மா, வெளியே உங்களை பார்க்க அவளுக்கு என்ன என்று நினைக்கிறார்கள். இருதயம் உடைந்து போயிருக்கிறது. இருதயத்துள்ள வேதனைகளை வெளியே சொல்லவும் முடியவில்லை, இருதயத்தில் வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. ஒரே போராட்டம். உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்காகத்தான் கண்ணீரோடு ஓடி வந்திருக்கிறீர்கள். ஒரே குழப்பம் பிரதர். சில வேளைகள் நரகம் போல ஆகிவிடுகிறது. என் தலையணை கண்ணீர் நினைச்சு கொண்டே இருக்கிறேன். விசேஷ விதமாய் கடந்த 18 நாட்களுக்கு மேலாக என் இருதயத்தை துக்கம் பிழிந்து எடுக்கிறது. 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ஒன்று, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள். இழந்ததை தந்து கர்த்தர் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பாராயிற்று. கர்த்தர் நீங்கள் விரும்புகிறதை போல சமாதானத்தின் நதியை உங்கள் குடும்பத்தில் புறப்பட பண்ணி இழந்ததை மறுபடியும் கொடுப்பார். நெருக்கத்தில் இருந்து, பொருளாதார நெருக்கமாக இருக்கலாம், சத்துருவின் நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி தேவன் உங்களை விடுதலை ஆக்கிறார். சரீரத்தில் வயிற்றின் அடிப்படையிலே விசேஷம் அந்த முதுகு தண்டில் இடுப்பில் இருக்கிற பிரச்சனைகளை இயேசு இப்பொழுது தொடுகிறார். நீங்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God send the power, the name of Jesus right now. Come out, I heal, deliver the name of Jesus Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. அம்மா, நான் சொன்னது சரிதான்? அம்மா, சரிதான், பொய் இல்லையே? இந்த அன்பு சகோதரின் கண்களில் விளைந்த கண்ணீரை பாருங்கள்.
இயேசு அவர்களை தொட்டிருக்கிறார். இன்றோடு அவள் சாபம் தொலைந்தது. காட் பிளஸ் யூ அம்மா, காட் பிளஸ் யூ. கைகளை தட்டி இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி. தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இயேசு வந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் நரகமான போக்கை கர்த்தர் பிடுங்கி எறிய வேண்டும். உங்கள் வாழ்வு செழித்தே ஆக வேண்டும். மறுபடியும் கர்த்தர் கட்டியாக வேண்டும். நன்றி. இரண்டு சகோதரர்கள் ஒரே பிரச்சனைக்காக வந்திருக்கிறீர்கள். 2 முறை வியாபாரம் பண்ணி வியாபாரம் தோல்வியடைந்து வட்டி கடன் நிரம்பி, ஒரு சகோதரனுக்கு 3 குழந்தைகள், ஒரு சகோதரனுக்கு 2 குழந்தைகள். கடந்த ஒரு சகோதரன் 2 வருடம் 9 மாதங்களாய் போராடி தோற்று போனீர்கள். மற்றொரு சகோதரன் 5 வருடம் 4 மாதங்களாய் போராடி தோற்று போனீர்கள். 2 பேரும் ஒரே விஷயத்துக்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கையிடும் வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இழந்ததை மறுபடியும் தருவார் என்று விரும்பினா உங்க வலது கையை உயர்த்தி காண்பிக்கலாம். இயேசுவின் கரம் இப்பொழுது உங்கள் வேலையை, கையிடும் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். புது வாசலை திறப்பார். மகிமை உங்களுக்கு உண்டாக போகிறது. கைகளை தட்டி God send upon the name of Jesus right now. இப்பொழுது உம்முடைய பிள்ளையை 2 பேர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். செவித்திறன் குறைந்தவர்கள், காது கேட்க முடியாத யார் பிற வலது கையை உயர்த்தி காண்பீர்கள். காது கேட்க முடியாதவர்கள் யார் பிற வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களை சுகமா, காது கேட்க முடியாத செவித்திறன் குறைந்தவர்கள் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. ஐயா, குடும்பத்தில் சமாதானமே இல்லை ஐயா. வெளியே சந்தோஷமா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு நரக வேதனை. எங்களுக்கு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா என்று விரும்பினால் உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். நான் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கி உங்களை தொட போகிறது. யாரும் வெட்கப்பட வேண்டாம். தேவனுடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். கர்த்தருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருன்னு சொன்னாரே, அந்த சமாதானம் கை தெரிந்த மாதிரி உயர்த்தி காண்பீங்க. நான் பார்க்கறது மாதிரி ஒவ்வொரு எத்தனை குடும்பம் பாருங்கள், கண்ணீர் மச்சில் நிற்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இறங்குற ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஐயனே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொன்னீரே. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி நிற்கிறார்களோ அந்தந்த குடும்பத்தில் இழந்து போன சமாதானம் மறுபடியும் உண்டாகட்டும். சாத்தான் வல்லமைகள் கட்டப்பட்டு செயலிழந்து போகட்டும். நதிய போல் சமாதானத்தினால் நிரப்பம், நிரப்பம், சீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். இயேசுவின் கரங்களை தொட்டிருக்கிறது. மகிமையின் கரங்களை தொட்டிருக்கிறது. கைகளை தட்டி. தன் மகளுடைய வாழ்வு, திருமண வாழ்வில் வந்த பிரச்சனையினால் மனம் நொந்து கண்ணீர் விடுத்த ஒரு அன்பு தாயின் கண்ணீரை ஆண்டவர் இன்றைக்கு தொடுகிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. சீக்கிரத்தில் விடுதலை வரும். மறுபடியும் உங்கள் பிள்ளையின் வாழ்வை கர்த்தர் கட்டுவார். கைகளை தட்டி. God bless you அம்மா, God bless you. இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? கை வைத்து காண்பீங்களேன். இரட்சகராய், குலதெய்வமாய் எல்லா கூட்டத்திலும் கை தூக்காட்டி ஏமாற்றக்கூடாது. உண்மையிலே அவர் எனக்கு வேணும். என் இருதயம் தான் அவருடைய ஆலயம். என் ஆலயத்தில் அவரை குடியிருத்த போகிறேன் ஐயா என்று சொல்லி வலது கையை உயர்த்தி காண்பீங்களேன். நான் சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் நம்முடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கைகளை தட்டி. நீங்கள் நீதிமான்கள். துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்தும் ஓடுகிறான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானாம். கைகளை தட்டி. ஆண்டவர் உங்களோடு வரப்போகிறார். வியாதி இருக்கிற இடத்தில் வலது கையை வையுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, வியாதி இருக்கும் இடத்தில் உங்கள் வலது கரையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு இரட்சகனே, இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் வியாதி உள்ள இடங்கள் தங்க வலது கையை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த வியாதி உள்ள இடங்களில் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். சாத்தான் வல்லமை கட்டப்பட்டு சேர்ந்து போட்டும். அற்புத சுகத்தை கொடுத்து விடுதலை ஆக்கி சாட்சியாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். வானாதி வானங்களுக்கு மேலாய்
தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, விழுந்து போனதை மறுபடியும் கட்டுவேன், பூர்வ நாளில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் என் மக்கள் தாய் பசு நோக்கி கன்று ஓடுவது போலும் சமூகத்தில் விழுந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். வியாதிகளை சபித்து, வேலையற்றோருக்கு வேலையற்றாரும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். நான் அப்புறஜனமான ஊழியக்காரன், தேவரையை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கனமே செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் பின்னிருந்து காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்களை பூசிக்கொள்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடா கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.